தேவ பிள்ளையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிலரை அனுமதிக்கிறார். சிலர் வருவாங்க, திடீர்னு வருவாங்க. அது வரைக்கும் செமாயா எங்க இருந்தாருன்னு தெரியாது. ஆண்டவர் அனுப்புகிறார். Go and tell my servant, this is what God says. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், போய் சொல்லு. அப்ப அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு இருந்தது? ரெகோபயாமுக்கு இருந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளை ஆண்டவர் சில நேரம் நம்மோடு கூட பேசுவார். God can speak to us in many ways. ஆண்டவர் பல விதங்களிலே நம்மோடு பேசுவார். He can speak through dreams. He can speak through visions. He can speak through natures. He can speak through testimonies. ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, சாட்சி மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு பேசுவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். அவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பேசுகிறவர். அல்லேலூயா. சில குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போவோம். அப்ப ஜெபிக்க போகும் பொழுது அந்த குடும்பத்து நபர்கள் சொல்லி இருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சோம் பாஸ்டர், இந்த காரியத்துக்காக பாஸ்டர் ஜெபிச்சா நல்லா இருக்குமே நினைச்சோம். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நினைவுகளை அறிகிற தெய்வம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் நினைவுகளை அறிகிற ஆண்டவராய் இருக்கிறார். என்ன ஏக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ அதற்கு ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா இழப்புகளையும் தோல்விகளையும் தான் சந்திக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அது நிமித்தம் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.